கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். ஓசியா 4 அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்கள். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி தெரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோரமார்க்கமாய் போனார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். சில குடும்பத்திலே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா, இருதயம் மயக்கத்துல இருக்கும். இருதயம் மயக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்கு தெரியாது. அவங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியாது. குடும்ப சூழ்நிலை தெரியாது. வீட்டில் பார்த்தா கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஒரு 6 மாசம் முன்பாக ஒரு தாயார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த அக்கா சொன்னாங்க, எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. சனிக்கிழமை என்னுடைய கணவர் தண்ணி அடிச்சுட்டு வருவாரு, வாரம் சம்பளம் வாங்கிட்டு. வீட்டில் வந்து கெட்ட வார்த்தை பேசுவார், வீட்டுக்குள்ளே கதவு பூட்டிக்கிடுவார். நானும் என் 3 பிள்ளைகள் வெளியே தான் படுத்திருப்போம். என்னுடைய 15 வருஷ வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னாங்க. காலையில் வேலைக்கு போகும்போது அந்த அக்கா சொல்லி தான் விடும், இந்த மாதிரி தண்ணி அடிக்காதீங்க, இது வேண்டாம், இதனால் வீட்டில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் விடுறாங்க. ஆனால் வேலையை முடிச்சுட்டு வரும்போது மதுபான மயக்கத்தில் வராங்க. மதுபான மயக்கத்தில் வரும்போது வீட்டில் பிள்ளைகளை வெளியே அனுப்பிடுறாங்க, மனைவியை வெளியே அனுப்பிடுறாங்க, வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டுறாங்க. கெட்ட வார்த்தை. என்ன நடக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஆனால் காலையில் தூங்கி வச்சு பார்த்தா மனைவி சொல்லும்போது தான் தெரியுது. இருதயத்தை மயக்கும். இருதயத்தை மயக்கும் போது சுற்றி என்ன நடக்கு தெரியாது. சில குடும்பத்தில் விபச்சாரத்தில் சிக்கி கொண்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ 2 விதமான ஜனங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா மதுபானம், இன்னொரு பக்கம் பார்த்தா விபச்சாரம். ஒரு குடும்பம் 10,000 ரூபாய் சம்பளம் ஆனாலும் சரி, 8,000 சம்பளம் ஆனாலும் சரி, அந்த சம்பளம் வீட்டுக்கு வந்து குடும்பமாக ஒருமனப்பட்டு இருக்கிறதுல சாப்பிட்டு வாழ்ந்தால் பெரிய சந்தோஷம். ஒரு குடும்பம் உண்மையா இருந்தாலே சந்தோஷம்தான். ஒரு குடும்பத்தில் பொய் பேசி சம்பாதிச்சு, தவறான வழியில சம்பாதிச்சு, அநியாயமா சம்பாதிச்சு, களவாண்டு சம்பாதிச்சு, கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு, அதுல தண்ணி அடிச்சு, அதுல ஒரு தவறான வழியில போய் ஒரு விபச்சாரத்துல போய் சிக்கிக்கொண்டு, அது எல்லாத்தையும் விட கொஞ்சோண்டு சம்பளம் குடும்பமா உண்மையா தேவனை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் தேடினால் அவங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள வியாதி வராது. அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பார். அதனால இரவு நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் செல்போன்ல அடிமையா இருக்க வேண்டாம். டிவியில் படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது தேவையில்லாம அடிமையா இருக்க வேண்டாம். படிக்கிற பிள்ளைகள் இந்த செய்தி கேட்டால் ஸ்கூல் பாடத்தை கரெக்டாக படிங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஒருவேளை செய்தி கேட்டால் உங்களுடைய காலேஜ் பாடத்தை கரெக்டாக படிங்க. ஒருவேளை நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னா 8 மணி நேரம் வேலை, 10 மணி நேரம் வேலை அப்படின்னா அந்த 10 மணி நேரம் வேலையில் உண்மையாக வேலை பாருங்கள். அதுலேயும் போய் செல்ஃபோன் எடுத்து தேவையில்லாமல் படம் பார்த்துட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு வேலை பார்க்குற இடத்துலையும் இப்போ அப்படி போயிட்டு உண்மையாக வேலை பார்த்துட்டு அந்த சம்பளம் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பார். இருதயத்தை மயக்கும் அப்படின்னா
இப்போ செல்போன்ல இல்ல படமோ, இல்ல நாடகமோ இருதயத்தை மயக்கக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் இருக்கு? இல்ல நம்ம கூட இருக்கிறவங்க அசுத்தமான, அருவருப்பான ஒரு விபச்சாரத்திலயோ, ஒரு வேசித்தனத்திலயோ, ஒரு காம விகாரத்திலயோ, இல்ல இச்சையான வார்த்தை பேசுறவங்களோ, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா, பொல்லாத ஜனங்களை விட்டு விலகி, தீமையான ஜனங்களை விட்டு விலகி, அந்த இடத்துல இருந்து நம்ம விலகுனா மட்டும்தான் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா சில குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் இருதயத்தை மயக்கி வச்சிருக்கும்போது, அவங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. வெளியே தெரியாது. அப்போ இரவு நேரத்துல இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலே நம்ம யார்கிட்ட பழகுறோம்? அது ரொம்ப முக்கியமா யோசித்து பார்க்கணும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. ஒரு மனுஷன் தவறான வழியில இருக்கிறான் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்காத, அந்த இடத்துல கலந்து இருக்காத, அவங்களோட சாப்பிடாத, அவங்களோட புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கடைசி காலத்திலே எந்த இடத்துல பார்த்தாலும் அசுத்தம், அருவருப்பு, பாவத்துக்குள்ள, அக்கிரமத்துக்குள்ளே போய் சிக்கி கொண்டு, அப்புறம் அந்த வீட்டுல பார்த்தா நிம்மதி இல்லை, வேதனை, கண்ணீர், கஷ்டம். ஒரு குடும்பத்துக்குள்ள எங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு வழி விலகும் போதுதான் பிரச்சனை வருது. அதனால இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போயிடக்கூடாது. இன்னைக்கு செய்தி வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம இருதயம் தேவன் தங்களுடைய ஆலயமா இருக்கு. என் இருதயம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா, என் இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார். இருதயத்தை எது மயக்குது அப்படின்னா, வேசித்தனம் மயக்குதான். வேசித்தனம் மயக்குது, இன்னொரு பக்கம் மதுபானம் மயக்குது. அப்ப இந்த 2 காரியங்கள் கொஞ்சம் கண்டுபிடித்தால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா அனுதின வாழ்க்கையிலே நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு, நம்ம கூட பழகுறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, இப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? நம்முடைய சிநேகம் யாரோட இருக்கு? நம்ம யாரோட பழகிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போறதுனால தானே வரக்கூடிய பிரச்சனைகள். ஏன் ஒரு குடும்பத்துல பிரிவினை வருது? ஏன் ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருது? ஏன் ஒரு குடும்பத்துல போராட்டம் வருது? கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனோட போய் பழகும்போது பிரச்சனை வருமா வராதா? அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட காரியத்துக்கு விலகி ஓடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேசித்தனம், மதுபானம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கா, விலகி ஓடிருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த விபச்சாரம் சொல்லி பார்க்கும்போது, வேசித்தனம் சொல்லி பார்க்கும்போது, மோகம் சொல்லி பார்க்கும்போது வசனம் தெளிவா இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன? என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளு ஆலயத்துல தான் நாட்டப்படணும். நமக்கு ஏதாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில ஆலோசனை தேவைப்பட்டால் மேய்ப்பன்ட்ட போய் கேளுங்க. நீங்க போற சர்ச்சில் போய் பாஸ்டர்ட்ட போய் கேளுங்க.
என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வேதனையோடு சொல்கிறார். கட்டையினிடத்தில் அப்படின்னா விக்கிரத்துக்குள்ள போய் ஆலோசனை கேட்கிறாங்களாம். அவருடைய கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். ஒரு மனுஷன் விக்கிரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க ஏதாவது நடந்துருமா, என் வாழ்க்கையில ஏதாவது கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்ப்பான். ஆனா வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி தெரிய பண்ணிற்று. கட்டையிட்ட போய் ஐடியா கேட்டா, கட்டையிட்ட போய் ஆலோசனை கேட்டா அங்க என்ன ஆவி இருக்கும் அப்படின்னா வேசித்தன ஆவி இருக்குமா. வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி தெரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கமாய் போனார்கள். கெட்டு போயிட்டாங்க. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல். நமக்கு முழு பைபிள் வாசித்ததுல தேவனுக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். தீமையை விட்டு விலகிடணும், பொல்லாப்பை விட்டு விலகிடணும். அப்பதான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா உடனே இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உங்க வார்த்தையின்படி நாங்க நடக்கணும்ப்பா, எங்களுக்கு அப்படி ஒரு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அப்படி ஒரு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அப்படி ஒரு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அப்படி நம்ம கேட்டாலே போதும். கண்டிப்பா நம்முடைய தேவன் நம்ம எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எதை கேட்டாலும். அப்ப எனக்கு கிருபை தாங்கப்பா, பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா, உண்மையா வாழ கிருபை தாங்கப்பா, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. அப்படி நம்ம கேட்கலாம். ஹல்லேலூயா. இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிற நபர்கள் யாரு, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு யாரு, தேவையில்லாத இடத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். அதே நேரத்தில் வேசித்தனம், மதுபானம் இருதயத்தை மயக்கி வச்சிருக்கோம். சில குடும்பத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. அவங்க போய் கட்டையின் இடத்துல போய் ஆலோசனை கேட்டால் அங்க வேசித்தன ஆவி அந்த குடும்பத்தை வேற வழியில கொண்டு போயிருமா. வேசித்தன ஆவி அவர்களை தங்கள், அதாவது வேற வழியை திருப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில பார்த்தா ஒரு ஸ்டெடியான லைஃப் இருக்காது. வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி தெரிய பண்ணிட்டு அவங்க வேற வழியில கண்ணு குருடானதுக்கப்புறம் இஷ்டம் போல போன மாதிரி போயிட்டு இருப்பாங்க. வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ முடியாது. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கமாய் போனார்கள். ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியலனாலே சோர மார்க்கம் அப்படின்னா கள்ள உறவு என்று எழுதப்பட்டிருக்கு. தவறான தொடர்பு, எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்றாங்க. இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். குடும்பம் பாதுகாக்கப்படணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் சில தேசத்துக்குள்ளே, சில குடும்பத்துக்குள்ளே, சில வீட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள், இதையெல்லாம் நம்ம இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து எங்க தேசத்துக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு தாங்க. எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா இருக்கணும். கர்த்தருடைய ஆளுகை வரணும். நீங்க எங்க வீட்டுல இருக்கணும், எங்க தேசத்துக்குள்ள நீங்க இருக்கணும். கேளுங்க. ஏன்னா அந்த கடைசி காலம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காலமா இருக்கு. எங்க பார்த்தாலும் எரேமியா 23:10 எழுதப்பட்டிருக்கு, தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பெலன் அநியாயமாய் இருக்கிறது. தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாது என்று எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் பெலன் அநியாயமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே ஒரு விபச்சார, ஒரு வேசித்தனம் இருக்கும்போது இருதயத்தை மயக்கி வச்சிருக்கும். அந்த தேசத்துக்குள்ள சாபம் வருது. அந்த தேசத்துக்குள்ள அவங்களுடைய ஓட்டம் பொல்லாதான் இருக்கு. அவர்கள் பெலன் அநியாயமா தான் இருக்கும்.
ஏன்னா உண்மை இருக்காது. இரவு நேரத்துக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறானோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் சுகம் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா, ஆரோக்கியம் தாங்கப்பா. இரவு நேரத்தில் தேவையில்லாத எந்த ஒரு மரண பயமோ தற்கொலை எண்ணமோ எந்த ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா குடும்பத்துக்கும் தீர்காயுஸ் தாங்கப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. குடும்பமாக சந்தோஷமா மனமகிழ்ச்சியாக இருக்க கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து நம்முடைய கிருபையால் நிரப்பணும். நைட் ஷிஃப்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங்கில் இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதியில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் நைட் நேரத்தில் தூக்கம் வராமல் புலம்பி கொண்டிருக்கிறாங்களோ, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, என்ன பிரச்சனை தான் செய்ப்பா, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. தேவன் அவர்களை அப்போ மினிஸ்டரில் ஆசீர்வதித்தாங்க. அப்ரோஜனமான ஊழியக்காரம்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே கற்பத்திரிங்க யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. பலகங்களை திறந்து பண்டக சாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் குறைகள் இருக்கும் அந்த குறைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் மனம் திரும்ப வேண்டும். மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் வேண்டும். எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிகால வேளையில துதிக்கிற துதியோட எலும்பு கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கும். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எனக்காக டெய்லி ஒரு நிமிடமாக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.